காவிரி பாய்ந்து வளம் கொழிக்கச் செய்த சோழ நாட்டின் வேளாண் பெருமையை சோழவள நாடு சோறுடைத்து என்று பாடி வாழ்வாங்கு வாழச் செய்தவர் ஔவை பிராட்டியார். ஒரு காலத்தில் இலக்கியம் புகழ் பாடிய அந்த சோழ நாட்டின் தலைநகராயிருந்த வரலாற்று பெருமை கொண்டது திருவாரூர். முத்தமிழறிஞர் கலைஞர் கல்வி பயின்ற கைகளில் தமிழ் கொடி ஏந்தி அவர் பவனி வந்த ஊர் திருமிகு ஆரூர், அதுதான் திருவாரூர். திருவாரூர் மத்திய பல்கலைக்கழகம், திருவாரூர் மருத்துவக் கல்லூரி என திருமிகு ஊரை மதிமிகு ஊராக்கியவர். திருவாரூர் தேரை ஓடவிட்டு அழகு பார்த்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். பகுத்தறிவு தந்தை பெரியார் வகுத்த பேரறிஞர் அண்ணா கை காட்டிய வழியில் நடந்த முத்தமிழறிஞர் கலைஞரின் கொள்கை பாதையில் நடைபோடும் நம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் நானும் டெல்டாக்காரன் என உவகை பொங்க உரைத்தவர். அவர் உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்தபோது திருவாரூர் மாவட்ட மைய நூலகத்தை திறந்தார். ஆழித்தேர் வடிவில் கலைஞர் கோட்டம் அமைத்தவர் நம் முதலமைச்சர். அருமைமிகு மாவட்டத்திற்கு வருகை தரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மகிழ்ச்சி பொங்க வரவேற்கிறோம். எல்லாருக்கும் எல்லாம் என்று செயல்படும் திராவிட மாடல் அரசு தீட்டிய திட்டங்களும் வழங்கிய வளர்ச்சி பணிகளும் தமிழ்நாட்டை நாட்டிலேயே முதன்மை இடத்தில் இருத்தியுள்ளன. திருவாரூர் மாவட்டம் பெற்ற நலத்திட்டங்களை நினைவு கூறும் நேரம் இது. இல்லத்தரசிகளின் உழைப்பை அங்கீகரிக்கும் கலைஞர் மகளிர் உரிமை திட்டத்தில் 2,37,287 குடும்ப தலைவிகளுக்கு மாதம் தோறும் ரூபாய் 1000. பசியின்றி பயில கற்றல் திறன் மேம்பட உதவும் முதலமைச்சரின் காலை உணவு திட்டத்தில் 862 பள்ளிகளில் 37,848 மாணவர்கள் பயன். உயர் கல்விக்கு உதவும் புதுமை பெண் திட்டத்தில் 12,918 மாணவியருக்கும், தமிழ் புதல்வன் திட்டத்தில் 5,646 மாணவர்களுக்கும் மாதம் தோறும் ரூபாய் 1000. மாணவர்களின் தொழில் வாழ்வு சிறக்க வழிகாட்டும் நான் முதல்வன் திட்டத்தில் 53,168 மாணவர்களுக்கு திறன் பயிற்சிகள். உழைக்கும் மகளிர், மாற்றுத்திறனாளிகள், திருநங்கைகள் ஆகியோருக்கு விடியல் பயண திட்டத்தில் 5.30 கோடி முறை பயணங்கள். மகளிரின் தற்சார்புக்கு வழிவகுக்கும் மகளிர் சுய உதவி குழுக்களின் 52,529 மகளிருக்கு 2,976 கோடி ரூபாய் வங்கிக் கடன் உதவி. இவை மட்டுமா? வேளாண் வளர்ச்சிக்காக 2,43,100 விவசாயிகளுக்கு ரூபாய் 1,556 கோடி வங்கிக் கடன். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டம் உட்பட ரூபாய் 407 கோடி மதிப்பீட்டிலான 551 கிலோமீட்டர் சாலை பணிகள். ரூபாய் 54.48 கோடி மதிப்பீட்டில் 46,777 வீடுகளுக்கு குடிநீர் குழாய் இணைப்பு. கடந்த 4 ஆண்டுகளில் ரூபாய் 400 கோடி மதிப்பீட்டில் 43 பாலங்கள். மாற்றுத்திறனாளிகளுக்காக ரூபாய் 5.15 கோடியில் 2014 மின்கல சக்கர நாற்காலி, பெட்ரோல் ஸ்கூட்டர், காதொலி கருவிகள். தொடரும் சாதனை பட்டியலின் நீட்சியாக இன்று கலைஞர் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 67 கோடி மதிப்பீட்டில் 2,150 புதிய வீடுகள். முதலமைச்சரின் கிராம சாலைகள் மேம்பாட்டு திட்டத்தின் கீழ் ரூபாய் 31.28 கோடி மதிப்பீட்டில் 62 சாலை பணிகள். ரூபாய் 7 கோடியில் நீடாமங்கலம், குடவாசல் மருத்துவமனைகள். ரூபாய் 5.30 கோடியில் தியாக பெருமாநல்லூர் பேருந்து நிலைய மேம்பாட்டு பணி. திருத்துறைப்பூண்டி வட்டம் கொருக்கை ஊராட்சியில் ரூபாய் 3.90 கோடி மதிப்பீட்டில் 77 நரிக்குறவர்கள் இன மக்களுக்கு புதிய வீடுகள் என மொத்தம் ரூபாய் 172.17 கோடி மதிப்பிலான 2,423 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டி கலைஞரின் கனவு இல்லம் திட்டத்தின் கீழ் ரூபாய் 36.76 கோடி மதிப்பீட்டிலான 1,186 புதிய வீடுகள். குடவாசல் கொரடாச்சேரியில் வேளாண்மை துறை சார்பில் ரூபாய் 3.20 கோடி மதிப்பீட்டில் தலா 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட 2 உரக்கிடங்கு. ரூபாய் 2.40 கோடியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டம் 2 கீழ் புதிய கட்டடங்கள். கூத்தாநல்லூரில் ரூபாய் 1.20 கோடி மதிப்பீட்டில் நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையம் என மொத்தம் ரூபாய் 73.74 கோடி மதிப்பீட்டிலான 1,234 முடிவுற்ற திட்ட பணிகளை திறந்து வைத்து 67,181 பயனாளிகளுக்கு ரூபாய் 600.55 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்ட உதவிகள் என மொத்தம் ரூபாய் 846.47 கோடி மதிப்பீட்டிலான நலத்திட்டங்களையும் வளர்ச்சி பணிகளையும் திருவாரூர் மாவட்ட மக்களுக்காக அர்ப்பணித்துள்ளார் நமது மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அஞ்சாமை, ஈகை,
ஈகை அறிவூக்கம் இந்நான்கும் எஞ்சாமை வேந்தற்கு இயல்பு எனும் குறளுக்கு இலக்கணமாய் அஞ்சாமை, ஈகை, அறிவு, ஊக்கம் ஆகிய பண்பு நலன்களுடன் நாடு போற்ற நல்லாட்சி நடத்தும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி. நாடு போற்றும் 4 ஆண்டு தொடரட்டும் இது பல்லாண்டு.